கீழடி அகழ்வாய்வு 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய பீட்டா நிறுவனம் சொல்கிறது. அந்த கீழடி ஆய்வில் சொல்லப்படக்கூடிய கருத்து, தமிழர்கள் பகுத்தறிவார்ந்தவர்கள், பகுத்தறிவாளிகள் தமிழர்கள் என்று சொல்கிறது. இப்படி பகுத்தறிவாக இருந்த தமிழர்கள் சினிமா என்கிற ஒரு மோகத்துக்குள் சிக்கி, மது போதைக்குள் சிக்கி, சிந்தனையை இழந்து சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக அதிகமாக கூடிய செயலை சினிமா செய்கிறதா, மது போதை செய்கிறதா என்பதுதான் தலைப்பு. ரெண்டும் கேடு. எப்படி சார் ரெண்டும் கேடுங்கிறீங்க? நன்மையே இல்லையா? சினிமாவில் 1-2 படங்களில் வேண்டுமானால் சில செய்திகள் நன்மையாக இருக்கலாம், விதிவிலக்கா சில நிகழ்வுகள் இருக்கலாம். எனவே ரெண்டும் கேடினை தருகிறது. தந்தை பெரியார் சொல்லுகிறார், இந்திய சமூகத்தை சீழ்பிடித்து துர்நாற்றம் வீசக்கூடிய நோய்கள் 5 என்று தந்தை பெரியார் சொல்லுவார். முதலாவதாக எதை சொல்லுவார் என்றால், ஏற்றத்தாழ்வை, பாகுபாட்டினை நியாயப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய முதல் நோய். 5வது நோயாக எதனை சொல்லுவார் என்றால் சினிமாவை சொல்லுவார் தந்தை பெரியார். தந்தை பெரியார் இப்படித்தான் பட்டியலிடுகிறார். அப்படியே பாபா சாஹேப் அம்பேத்கரிடம் வந்தால் பொய்யை காட்டக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது, உண்மையை மறைக்கக்கூடிய ஒரு கருவியாக சினிமா இருக்கிறது, உண்மையை சொல்லாத ஒரு கருவியாக இந்த சினிமா இருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். அதற்கு தகுந்தாற் போல எல்லாரும் நீங்க அறிவியல் மனப்பான்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எப்பொழுதும் சொல்லுபவன். சினிமாவில் காட்டுறான், எல்லா சினிமாவிலையும் பாம்பு பால் குடிக்கிறது என்று காட்டுவான். எங்க டாக்டர் வந்திருக்காரு, பாம்பு பால் அருந்தினால் அஜீரண கோளாறு ஏற்பட்டு பாம்பு செத்து போயிடும். இது சயின்ஸ். ஆனால் தமிழ் சினிமாவில் அல்லது இந்திய சினிமாவில் டைரக்டர் பூரா என்ன காட்டுறான்னா, ஒரு பெரிய பாலை வச்சிருக்கிற மாதிரி அதுல பாம்பு பாலை குடிச்சிட்டு போற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி மூட நம்பிக்கையை பரப்பக்கூடிய ஒரு கருவியாக சினிமாவை பயன்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்ல, பில்லி சூனியம் இன்னைக்கு கிராமங்கள்ல எல்லா மக்கள்கிட்டையும் இந்த நோய் பரவிடுச்சு. என்ன சொல்றான், இந்த பாருங்க, நீங்க என்கிட்ட பணம் கொடுங்க, என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு, அதை நான் சொன்னா அவனுடைய கையை மடக்கிடும், அந்த மந்திரம் அவன் காலை மடக்கிடும், அவனை படுத்த படுக்கை ஆக்கிடுவேன் என்று காட்சிகள் பல திரைப்படங்களில் காட்சிகள் காட்டப்படுகின்றன. எனவே இதை மக்கள் நம்புகிறார்கள். நாம் என்ன சொல்றோம்னா, அறிவியல் அடிப்படையில் இப்படி காட்டுறவன் இந்த மந்திரம் உண்மையா இருந்ததுன்னா மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இவன் சொல்ற மந்திரம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் நமக்கு ராணுவ வீரர்களே தேவையில்லை. அங்க போய் 4 பேர் மந்திரவாதி உட்கார்ந்துக்கிட்டு சீன ராணுவம் காலை மடக்கணும், சீன ராணுவ வீரர்களுடைய கையை மடக்கணும், இந்த மந்திரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுடைய கையை மடக்கணும், இந்த மந்திரம் ஸ்ரீலங்கா வீரர்களுடைய கையை மடக்கணும்னு சொல்லிட்டா ராணுவ படை நமக்கு தேவையில்லை. எப்படி முட்டாளாக இந்த சமூகத்தை சினிமா வைத்திருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று பில்லி சூனியம் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களாகிய நீங்கள் இல்லை, அது முட்டாள்தனமானது, அறிவியலுக்கு எதிரானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திரைப்படத்துக்கு ஒரு நடிகர் வாங்கக்கூடிய பணம் சம்பளம் 300 கோடி. ஒரு 4 மாதம் 5 மாதத்துல அவர் வாங்கக்கூடிய சம்பளம் 300 கோடி. ஆனால் புயலால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது சுனாமியால் பாதிக்கப்பட்டாலோ, மழையால் வேளாண்மை மக்கள், விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டாலோ 1 ரூபாய் கூட தராத நடிகர்களும் நடிகைகளும் இந்த மண்ணில் அதிகமாக இருக்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நடிகர்களையும் நடிகைகளையும் பார்ப்பதற்காக, போட்டோ பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய தமிழ் சமூக கூட்டம் போய் நின்று மந்தையாக, ஆட்டு மந்தையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை உங்கள் தலைமுறை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. ஆனா வெளியான படம் 275 படங்கள் டிசம்பர்ல வெளியானதோட சேர்த்து 25 படங்களையும் சேர்த்தா 275 படம் வெளியாக இருக்கிறது. மீதி எல்லாம் 25 படங்கள் தான் வெற்றி பெற்று இருக்கிறது, மக்கள் பார்க்கக்கூடிய படமாக இருக்கிறது. மீதி எல்லாம் குப்பைகளாக இருக்கின்றன என்று நான் சொல்லவில்லை, சினிமாவை பற்றிய மதிப்பீடு செய்யக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள்.
இதுதான் சினிமா, தமிழ் சினிமா.